ஒரு பிரச்சாரம் போகல எவ்வளோ ஒரு ஜாக்கிரதை இருந்திருக்கணும், எத்தனை லட்சம் பேர் கூடுவாங்கிற ஒரு கால்குலேஷன் இருந்திருக்கணும். எதுவுமே கிடையாது. எந்த இதுவும் கிடையாது. எங்கே போயிட்டு நெஞ்சில் குடியிருக்கும்னா இப்போ எங்கே போய் குடியிருக்கிறது? கச்சை கழிச்சு ஓடி போயிடுங்க, அதான் நல்லது. கச்சை கழிச்சிட்டு எல்லாருக்கும் ஒரு கும்பிடு போட்டு போயிட்டே இருங்க, அதான் நல்லதும் கூட. கொண்டு போய் பழி கொடுத்துடாதீங்க மக்களை. அங்கே வந்தவங்க ஒரு மீட்டிங்கில் தான் அடுத்த மீட்டிங்கில் வந்து தம்பி நான் இங்கே பாருங்க, இங்கே என்னுடைய அருமை சகோதரர்களே, உங்களை வந்து திட்டணும் போகணுங்கிறதுல வேகலை. அவ்வளோ ஆத்திரமாக வருது, படப்படப்பாக இருக்குது நெஞ்சு. அதுக்கு மேலே நியூஸ் அக்கௌண்ட் ஓடிக்கிட்டே இருக்குது. மரணம் ஏறிடக்கூடாதுன்னு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கோம் ஹாஸ்பிட்டலில். நான் கேட்குறது என்னன்னா, முதல் மீட்டிங்கில் ஏறினீங்க, அங்கே தாவுனீங்க, இங்கே தாவுனீங்க, உங்கள் அணில் குஞ்சுகள்னு எல்லாம் பேசுனாங்கல்ல. அடுத்த மீட்டிங்கில் நீங்கள் என்ன அளவுக்கு ரிஃபார்ம் ஆகிருக்கீங்க? ஒரு மண்ணாங்கட்டி இல்லையே, ஒன்றுமே கிடையாது. யார் சொல்கிறதே கேட்காத ஒரு கட்சியை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? கட்சியில் யார் சொல்கிறத கேட்கணும், யார் சொல்கிறது கேட்காத கட்சி எதுக்கு? நீங்கள் போயிட்டு திருச்சி மாநாடு முடிச்சுட்டு அப்படியே போய் கோமூல போய் படுத்து கிடந்துட்டு இப்போ பரப்புரைன்னு கிளம்பி அங்கே அனுமதி கொடு, இங்கே அனுமதி கொடு, ரோடு வழியாக தான் போவேன், இதெல்லாம் என்ன அழிச்சாட்டி அனுப்பு பண்ணுறீங்க நீங்கள்?